நம்மளோட ஆக்டிவ், நம்மள இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தவங்க நம்மளோட அப்ளைன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேல இருக்கிற இடி, சிஇடிஸ், விபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அப்ளைன். உங்களுக்கு நம்ம அப்ளைன் கிட்ட பேசுனா மட்டும்தான் நம்ம டெய்லி 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 அவங்க கிட்ட பேசணும். ஏன்னா டெய்லி டெய்லி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, சில விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணிட்டு இருப்போம். நம்ம வந்து பிளான் கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம், சில ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிருப்போம். அந்த தப்ப நம்ம பேசும்போதுதான் அவங்களுக்கு தெரியும், இவங்க தப்பு பண்றாங்க, இவங்க பேசுறது இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு கைட் பண்ண முடியும். அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம லீடர்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அதனால ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பட் நம்மளோட லைன் ஆஃப் ஸ்பான்சரை வந்து நம்ம டெய்லி டச்ல இருக்கணும். அதே மாதிரி வீக் பிளான் எவ்ரி வீக் நான்லாம் டைமண்ட் பிளான் எவ்ரி வீக் போடுவேன். என்னோட டைமண்ட் பிளானை நான் எவ்ரி வீக் போடுவேன். எனக்கு வருது வரல அதெல்லாம் எனக்கு செகண்டரி. மேபி அந்த வாரம் நான் ஒரு 2000 சம்பாதிக்கலாம், ஒரு 5000 சம்பாதிக்கலாம், ஒரு 1200 கூட சம்பாதிக்கலாம், சரியா? பட் என்னோட கோல், என்னோட வீட்லயே நான் எப்பவுமே நான் என் டீம்ல எத்தனை பேரை நான் 20K சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சிருப்பேன். என் பையனே நேம் போர்டு எல்லாம் வாசிப்பாங்க. இது யாரு மம்மி, இது யாரு மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இவங்களெல்லாம் சம்பாதிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு காலத்துல நம்மளே சம்பாதிக்க கூட முடியாம இருந்த நம்ம இன்னைக்கு நான் 5 பேர் 20,000 சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்ற அளவு நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்ல. அதுக்கு வந்து ஆக்சஸ் வந்து எவ்வளவு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி வீக் பிளான் போடும்போதெல்லாம் நான் அதை தான் யோசிப்பேன். உண்மையிலே இதுக்கு நான் நம்ம எம்டி சாருக்கும் பாபு சாருக்கும் உண்மையிலேயே நன்றி தான் சொல்றேன். அதே மாதிரி டெய்லி நம்ம பாலா சார் சொல்ற மாதிரி தான் 5 to 10 பிளான் எவ்ரிடே கொடுக்கணும். எவ்ரிடே பெர்ஃபெக்டா நம்ம மீட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இன்னும் பெஸ்டா நம்ம எவ்வளவு பேரை நம்ம மீட் பண்ணி இந்த பிளானை கொடுக்குறோமோ நம்மளுக்கு ஐடிஸ் வந்து இமீடியட்டா கன்வெர்ட் ஆகும். போன்ல சொல்றது மூலமா கம்மியா தான் ஆகும். பட் ஆனா நம்ம டைரக்டா நம்மளோட பிளானை பெஸ்டா பெர்ஃபெக்டா டைரக்டா கொடுத்தா கம்பல்சரி நம்மளுக்கு ஐடிஸ் கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி கான்கால் நம்ம போய் ஒரு இடத்துல நம்ம டீமுக்கு நம்ம பிளான் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா பாலாசருக்கு கான்கால் எடுப்பேன். நான் யாருக்காவது ஒரு பிளான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் கான்கால் எடுப்பேன். அதே மாதிரி உடனே என்ன 3 ஐடி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் யாருக்கிட்டயுமே டிசிஷன் கேட்கல. என் மேல இருந்த நம்பிக்கையில நான் உடனே அமௌண்ட் அனுப்பிட்டேன், சரியா? அப்போ நம்ம வந்து காரணங்கள் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, காசு இல்ல, அது இல்ல, இப்படி நம்ம கான்கால் அப்படின்றது வந்து நம்ம அப்ளைன் வந்து கொடுக்குற அந்த பூஸ்ட் அப், அந்த எனர்ஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் நம்ம அவங்களுக்கு இதுல நெக்ஸ்ட் லெவல் எப்படி போக முடியும், இது உண்மை அப்படின்ற ஒரு மெயினே கான்கால் தான், சரியா? அதுக்கு மாதிரி ஃபீல்டு ஒர்க், உண்மையிலே நம்ம லீடர்ஸ்லாம் ஃபீல்டு ஒர்க் கலக்குன்னு கலக்குறாங்க. அதுவும் என் டீம்ல அன்னபூர்ணி மேம் உண்மையிலே நான் என்ன சொல்றது, நான் வந்து ஓரளவு ஆக்டிவா இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட பல மடங்கு ஆக்டிவா என் டீம் லீடர் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கும் எனக்கு. எப்பவுமே அவங்க ஃபீல்டு ஒர்க் காலையிலே சமைச்ச மேம், அது பண்ண மேம், இது பண்ண மேம், கடைக்கு போனோம் பட் ஃபீல்டு ஒர்க்ல இருப்பாங்க, போட்டோ போடுவாங்க. மேம் என்ன மேம் பண்றீங்க, கடையில இருக்கீங்களா ஃபீல்டு ஒர்க்ல இருக்கீங்களா? அதே மாதிரி அவங்க ஓடுனதை தாண்டி அவங்களுக்கு கீழே லீடர்ஸ் பாருங்க, அவங்க எனர்ஜியா அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கீழே இப்ப கௌசல்யா மேம் சரி, சரண்யாவும் சரி, ரவி ப்ரோவும் சரி, அப்படி நிறைய லீடர்ஸ். அதே மாதிரி உண்மையிலே திருநெல்வேலியில சரவணன் ப்ரோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு காலத்துல மங்கள் ரோஸ் வந்து தனி நபரா யாருமே என் கூட யாருமே மீட்டிங் வர மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் தான் போவேன் எல்லா இடத்துலயுமே, எல்லா மீட்டிங்லயும் நான் போய் நிப்பேன். பட் எனக்குன்னு டீம் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் நான் யோசிப்பேன், சார் மங்கள் ரோஸ் இன்னும் யாரையுமே உருவாக்கலையே, நான் எப்ப உருவாக்குவேன், நானா உருவாக்குவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் இருந்தேன். உருவாக்கிட்டேன்ல. அப்போ எனக்கு நடந்த இதே விஷயம் தான் உங்க எல்லாருக்குமே நடக்கும். நம்பிக்கைய வச்சு ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா நம்மளும் இது பண்ணலாம். அதே மாதிரி கண்டினியூவா இன்னைக்கு பண்ணேன், 3 நாள் கழிச்சு பண்ணுவேன், 4 நாள் கழிச்சு பண்ணுவேன், 5 நாள் கழிச்சு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இடைவெளி விட்டு பண்ணவே கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் கன்சிஸ்டன்சியா பண்ணணும், சரியா? இந்த ஒரு இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு நாள் சாப்பிடுறோம், 10 நாள் சாப்பிடல, 11 நாள் சாப்பிடுவோமா? இல்ல, டெய்லி சாப்பிடுவோம், டெய்லி தண்ணி குடிப்போம், காலையில எந்திரிச்சோன்னா டெய்லி பிரஷ் பண்ணுவோம். அதே சேம் விஷயம் தான் இந்த இடத்துலயும், சரியா? டெய்லி நம்ம எப்படி ரொட்டீனா நம்ம ஒர்க், இப்ப என்னோட ஆபீஸ் ஒர்க்னா நான் ரொட்டீனா பண்றேன்ல, அதே மாதிரி நான் வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுக்காக நம்ம 5 பேருக்கு 10 பேருக்கு கொடுக்கணும் இல்ல, அட்லீஸ்ட் 2 பேருக்கு நம்ம பிளான் பிரசன்டேஷன் கொடுத்தே ஆகணும், சரியா? ஏன்னா நம்ம வாழ்க்கை மாறணும், நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும். நான் வந்து 70 வயசு வரை வேலையே பார்த்துட்டு இருக்க முடியாது. என் உடல்நிலை அதுக்கு ஒத்து வருமா எனக்கு தெரியாது, சரியா?
பட் ஆனா நான் உடல்நிலை நல்லா இருக்குது, இந்த ஏஜ்ல நான் ஓடுறதுக்கு எனக்கு தெம்பு இருக்கு. அந்த தெம்ப வச்சு நான் இன்னைக்கு 10 பிளான் பிரசன்டேஷன் குடுக்குறேனோ இல்லையோ, 2 பிளான் பிரசன்டேஷன் கண்டிப்பா நம்ம குடுக்கணும். சரியா? அப்பதாங்க நம்ம வாழ்க்கையில 70 வயசு வரை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். பட் ஆனா நான் இன்னைக்கு எனக்கு 40 வயசுனா நான் இன்னும் ஒரு 3 4 ஒரு 5 வருஷத்துல செட்டில்டு. ஓகேவா? ஆக்சிஸ்ல நான் கண்டிப்பா செட்டில் ஆகுவேன். சரியா? அந்த விஷயம் இதுல நடக்கும்ல. அப்போ அதுக்காக நம்ம ஏன் ஓடக்கூடாது? சில கமிட்மெண்ட்னால சில இடத்துல நம்ம ஓட முடியாம இருக்குது. பட் ஆனா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? ஆக்சஸுக்காக கண்டினியூவா பண்ணணும். அப்போ நம்ம வாழ்க்கை மாறணும்னு நம்ம எவ்வளவு உறுதியா இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்த பண்ணுவோம். எனக்கு என் ஜாப் முக்கியங்க. என் ஜாப்ல நான் சில விஷயங்கள் பண்ணலைன்னா எனக்கு வேலையே போயிடும். சரியா? அப்போ அப்ளைன் என்னோட டீம் லீடர் மேனேஜர் எல்லாம் திட்டுவாங்க. அப்ப அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி நான் பண்ணணும் அப்படின்னா என் வாழ்க்கை மாறணும்ன்ற அந்த கோல்ல நான் நம்பிக்கையோட அந்த கோல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் அது பண்ண முடியும். அதே மாதிரி பர்சனல் டச், நம்மள நம்பி வந்த ஒரு நபர் கூடயும் நம்ம வந்து பர்சனல் டச் இல்ல. இப்ப அன்னபூர்ணி மேமோட கோல அவங்க அச்சீவ் பண்ண நான் வந்து அவங்களுக்கு சொல்லிதான் கொடுத்தேன். இன்னைக்கு அவங்களே பண்றாங்க. ஓகேவா? அப்ப அவங்க பண்ணும்போது அவங்க வந்து இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. நான் 10 100 பேரோட கோல், அவங்க கோலுக்காக நான் ஓடுறேன் மேம். நான் நாளைக்கு ஊட்டி போறேன், இன்னைக்கு நான் வந்து அவினாஷி போறேன், இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு ஆக்சுவலா கோபிச்செட்டிப்பாளையம் போறேன். அவங்களோட கோலுக்காக நான் ஓடுறேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என் கோல் சரியாயிடும். அதேதான் இங்க இருக்கிற ஒரு நபர் நம்ம கூட்டிட்டு வந்தோம்னா அவங்க ஒவ்வொரு நபர் கூடயும் உங்க கோலுக்காக உங்களோட பினான்சியல் ஃப்ரேம்வொர்க்காக நான் இருக்கேன். யாருங்க சொல்லுவாங்க?